அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். தமிழ்நாட்டில் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கி 1000 அறுவை சிகிச்சைகள் செய்து சாதனை படைத்த மருத்துவர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. செங்கற்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே வடநெம்மேலியில் தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற விழாவில் சமூக ஆர்வலர் அப்சரா ரெட்டி, நடிகை கௌதமி, செஸ் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த், நடிகர் காளிதாஸ் ஜெயராம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினர். மேலும் மகளிர் பங்கேற்ற ஆடை அலங்கார அணிவகுப்பில் 30க்கும் மேற்பட்ட அழகிகள் கலந்து கொண்டு விதவிதமான ஆடைகள் அணிந்து ஒய்யார நடை போட்டனர். இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் ஹியூமானிட்டேரியன் அவார்ட்ஸ்க்கு என்னை இன்வைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் ஸ்டேஜில் சொன்ன மாதிரி எதுக்கு நம்மளை இன்வைட் பண்ணுறாங்க, நம்ம அப்படி என்னதான் நம்ம சொசைட்டிக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்தது. அண்ட் எந்த விதமான ஒரு ஒரு ப்ரீ கன்சீவ்ட் நோஷன் இல்லாமல் தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். வந்ததுக்கப்புறம் தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, புரிதல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபங்க்ஷனில் எனக்கு அப்படி ஒரு புரிதல் உண்டாக்கிறதுக்காக அப்சராவுக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொல்கிறேன். அவங்கள எனக்கு ஒரு 15 இயர்ஸாக தெரியும். அவங்க வந்து என்ன ஸ்டேஜில் இன்வைட் பண்ணும்போது பெரிய ஆக்டர், சூப்பர் ஸ்டார் அப்படியெல்லாம் சொன்னாங்க. ரியல் லைஃப் சூப்பர் ஸ்டார் அப்சரா தான். அவங்க இந்த சொசைட்டிக்காக பண்ணுறது இங்கே வந்து நேரில் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இதுக்கப்புறமாவும் என் மூலியமாக என்னால் என்ன பண்ண முடியுமோ, இது சின்னதாகவும் இருக்கட்டும் பெருசாகவும் இருக்கட்டும், கண்டிப்பாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அப்சராக்கு இன்னொரு வாட்டி நன்றி சொல்லிடுறேன். பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு திருநங்கைக்கு வந்து உங்களை பார்த்தா உலகம் சிரிக்கும், உங்களுக்கு மதிப்புக்குரிய இடம் கிடைக்காது, நீங்கள் வந்து தவறான முடிவு எடுக்கிறீங்க, உங்களுக்கு இந்த உலகத்தில் மதிப்புக்குரிய இடம் இல்லைன்னு சொல்லும்போது நான் பட்ட போராட்டங்கள், நான் கண்ட நிறைய பிரச்சனைகள் பார்த்து நான் நினைச்சேன், தைரியமா இருந்தா, கண்ணியத்தோட நம்ம செயல்பட்டா, துணிச்சலோட தன்னம்பிக்கையோட செயல்பட்டா நிச்சயமா நம்மளுக்கு ஒரு மதிப்புக்குரிய இடம் கிடைக்கும். நான் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கேன். அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்காக நான் போராடும் போது, அது ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸா இருக்கட்டும், பாலியல் துன்புறுத்தலால பாதிக்கப்பட்ட குழந்தைங்களா இருக்கட்டும், பொதுவாகவே ஸ்டிக்மான்றது நிறைய நம்ம சொசைட்டில இருக்கு. உங்களை பார்த்தா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, அக்கம் பக்கம் என்ன சொல்லுவாங்க, இது மூடி மறைக்கி வச்சிடலாம், இது வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம், ஃபேமிலிஸே இதுக்காக பேச மாட்டேங்கிறாங்க. அது படித்தவங்களா இருக்கட்டும், படிக்காதவங்களா இருக்கட்டும், கிராமத்துலேருந்து வந்தவங்களா இருக்கட்டும், இல்லை சிட்டிலேருந்து வந்தவங்களுக்கு இருக்கட்டும், சைல்டு அபியூஸ், சைல்டு ரைட்ஸ்ன்றது வந்து நிறைய பேர் வந்து அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. the onus of shaming is on the victim. அந்த யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க மேலே தான் நிறைய மீடியாவாக இருக்கட்டும், இல்லை சொசைட்டியாக இருக்கட்டும், அவங்களோட ஃபோட்டோ போடுறது பேப்பரில், அவங்களோட ஃபோட்டோ வந்து நியூஸில் போடுறது. ஆனால் குற்றம் செஞ்சவங்க வந்து மூஞ்ச மூடிக்கிட்டு வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. அவங்க யாருன்னே கொஞ்ச நாள் மறந்துடும். ஆனால் சில கேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, சைல்டு அபியூஸ் விக்டிம்ஸ் தான் வந்து நிறைய அவங்கள சுற்றி தான் ஒரு டயலாக் இருக்குது, அவங்களை சுற்றி தான் ஒரு என்ன சொல்கிறது, தப்பான பார்வை இருக்குது. பேரண்ட்ஸ் சரியாக வளர்த்துருக்க மாட்டாங்க. ஐநாவரம் கேஸ் நான் டீல் பண்ணும்போது நிறைய பேர் சொன்னாங்க, பேரண்ட்ஸ் சரியாக இருந்திருக்க மாட்டாங்க, அந்த பொண்ணு ஏன் அவ்வளோ மேக்கப் போடுறாங்கன்னு. குழந்தை வந்து அது வந்து பிடிச்சி ஒரு விஷயம் அவங்க ஒருத்தவங்களோட பழகினாலுமே, குழந்தைன்னு வந்தப்போ யாருமே அவங்க தவறாக பயன்படுத்தக்கூடாது, அவங்களுக்கு தவறான காட்சிகள் காட்டக்கூடாது. அந்த மாதிரி நான் நினைக்கும் போது ஹியூமானிட்டேரியன் அவார்ட்ஸ் நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் குழந்தைங்களுக்காக நம்ம ஏன் பேசக்கூடாது. 6 வருடங்களுக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒவ்வொரு வருடமும் குழந்தைங்களுக்காக யார் குரல் கொடுக்குறாங்களோ, குழந்தைங்களுக்காக யார் வந்து அவங்களோட கவனத்தை, அவங்க டைமை, அவங்களோட பணத்தை செலவு பண்ணி பசங்களுக்காக, குழந்தைங்களுக்காக என்ன நல்ல விஷயங்கள் பண்ணுறவங்க நம்ம அவார்ட் பண்ணுறோம். இங்கே கௌதமி அவர்கள், காளிதாஸ் ஜெயராம் அவர்கள் வந்து அவங்களோட டைமை ஒதுக்கி இன்னைக்கு நிறைய பேருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் என் குமார் அவர்கள் சன்மார்க் குரூப்ல இருந்து, அவங்க ஒரு $1 பில்லியன் டர்ன் ஓவர் கம்பெனியாக இருந்தாலுமே மதுரம் நாராயணன் ட்ரஸ்ட்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் வச்சு நிறைய குழந்தைங்களுக்கு, மனநிலைமை பாதிக்கப்பட்ட குழந்தைகள், அம்மா அப்பாவால் கைவிடப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து அவர் வந்து ஷெல்டர் மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் சொல்லி கொடுக்குறாரு. ஸோ இந்த அவார்ட்ஸ் நடத்துறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.